இந்த ஓய்வு நாள் மாலை ஆராதனை நாம் ஜெபத்தோடு ஆரம்பிப்போம். ஜெபம் செய்வோம். எங்கள் ஜீவனுள்ள ஆண்டவரே, சர்வ வல்லமையுள்ள தேவனே, இந்த மாலை வேளையில் உம்முடைய ஆலயத்தில் எங்களை கூட்டி சேர்த்திருக்கிறீர். நன்றி சொல்லுகிறோம். உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் தேசத்தில் பல இடங்களில் ஆண்டவரே உம்மை ஆராதிப்பதற்கு எத்தனையோ விதமான தடைகளையும் பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் குறித்து நாங்கள் கேள்விப்படுகிறோம். ஆனாலும் ஆண்டவரே, உம்முடைய பெரிதான கிருபையினால் ஆண்டவரே எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற இந்த பெரிய ஸ்லாக்கியத்திற்காக, சுயாதீனத்திற்காக நன்றியோடு நாங்கள் உம்மை துதித்து உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இத்தனை பெரிய ஆசீர்வாதத்துக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். நாங்கள் ஆண்டவரே நன்றியுள்ளவர்களாக, உண்மையுள்ளவர்களாக ஜீவிக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும். நாட்கள் பொல்லாததாக இருக்கிறது. காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். இந்த இடத்துல உம்முடைய பிள்ளைகளை கொண்டு வந்து ஆண்டவரே, நீர் ஒவ்வொரு வாரமும் உம்முடைய சத்திய வசனத்தை எங்களுக்கு நீர் ஆண்டவரே பிட்டு தருகிறீர். ஆண்டவரே, நாங்கள் வந்தோம், கேட்டோம், போனோம் இல்லாதபடிக்கு அந்த வார்த்தை எங்கள் இருதயத்தில் எழுதப்பட, அந்த வார்த்தையின்படி நாங்கள் ஜீவிக்க, அந்த வார்த்தையினால் உயிர்ப்பிக்கப்பட்டவர்களாக, புதுப்பிக்கப்பட்ட மனிதர்களாக ஜீவிக்க, முழு இருதயத்தோடு உம்மை பின்பற்ற நீர்தாமே எங்களுக்கு கற்றுத்தாரும். ஆண்டவரே, நாங்கள் பாடும்போது கூட ஆவியில் பாடவும், முழு இருதயத்தோடு பாடவும், என்ன பாடுகிறோம் என்பதை உணர்ந்து பாட நீர்தாமே எங்களுக்கு கற்றுத்தாரும். ஆண்டவரே, இந்த நாளில் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, ஆரம்பம் முதல் முடிவரை உம்முடைய பிரசன்னம் இருக்கட்டும். வந்து கொண்டிருக்கிற மக்களை சீக்கிரமாக கொண்டு வாரும். எல்லா இருளின் சக்திகளையும் கட்டும். உம்முடைய தாசரை வல்லமையாக எடுத்து எங்கள் மத்தியில் உபயோகப்படுத்தும். ஆண்டவரே, நாங்கள் கேட்க போகிற செய்தியின் மூலமாக எங்களை உயிர்ப்பியும். இந்த நாளில் புதிய விதத்தில் எங்களோடு பேசும். எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு கேட்கிறோம் எங்கள் பரிசுத்த பிதாவே, ஆமேன். ஆராதனைக்கு ஆரம்பமாக யாவரும் எழுந்து நின்று 13ஆம் பக்கத்தில் உள்ள 25வது பாடலை பாடலாம். 13ஆம் பக்கத்தில் உள்ள 25வது பாடல். பகலோர் கதிர் போலுமே இயேசுவின் ராஜரிகமே, ஜீசஸ் shall reign wherever the sun. பகலோர் கதிர் போலுமே இயேசுவின் ராஜரிகமே, உலோகத்தில் சாஷ்டாங்கம் செய்து போற்றுவார். நீர் வாழ்கராயரே என்பார். 336ஆம் பக்கத்தில் உள்ள 226வது பாடல். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே. வாதையுந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது மகனே. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது
அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. உன்னதமான கர்த்தரையே உறவிடமாக்கி கொண்டாய், உன்னதமான கர்த்தரையே உறவிடமாக்கி கொண்டாய். அடைக்கலமான ஆண்டவனை ஆதாயமாக்கி கொண்டாய், அடைக்கலமாம் ஆண்டவனை ஆதாயமாக்கி கொண்டாய். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோம், ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோம். ஆவி உண்டு வசனம் உண்டு அன்றாடம் வெற்றியுண்டு, ஆவி உண்டு வசனம் உண்டு அன்றாட வெற்றியுண்டு. வாதையுந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. கர்த்தருக்குள் நம்பாடுகள் ஒரு நாளும் வீணாகாது, கர்த்தருக்குள் நம்பாடுகள் ஒரு நாளும் வீணாகாது. அசையாமல் உறுதியுடன் அதிகமாய் செயல்படுவோம், அசையாமல் உறுதியுடன் அதிகமாய் செயல்படுவோம். வாதையுந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. செய்திக்கு முன்பதாக யாவரும் எழுந்து நின்று குயவனே குயவனே பாடலாம். கடைசி சரணத்தை பாடலாம். 3ஆம் சரணத்தை ஒண்டி பாடலாம். குயவனே குயவனே படைப்பெண் காரணனே, காலிமண்ணான என்னையுமே கண்டோக்கி பார்த்திடுமே. குயவனே குயவனே படைப்பெண் காரணனே, காலிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. மன்னாசையில் நான் மயங்கியே மெய்வாலி விட்ட கற்றேன், கண் போன போக்கை பின்பற்றினேன், கண்டேனில்லை என்பமே. காணாமல் போன பாத்திரம் என்னை தேடி வந்த தெய்வமே, வாழ்நாளெல்லாமும் பாதம் சேரும் பாதையில் நடத்திடுமே. குயவனே குயவனே படைப்பெண் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. Let us pray. நாம் ஜெபிப்போம். Heavenly Father, we thank you for this beautiful hour of worship.
பரமபிதாவே, இந்த அழகான ஆராதனை நேரத்திற்காக நன்றி சொல்லுகிறோம். Thank you for these lovely songs and choruses which we sang to worship you. உம்மை ஆராதிக்கும்படி நாங்கள் பாடிய அழகான அருமையான பாடல்கள் பல்லவிகளுக்காக நன்றி. This evening we are hungry for you. இந்த மாலையிலே உமக்கென்று நாங்கள் பசியாயிருக்கிறோம். You feed us with your living word. உம்முடைய ஜீவ வார்த்தையினால் எங்களை நீர் போஷியும். It is not man's words that will help us, மனிதனுடைய வார்த்தைகள் எங்களுக்கு உதவாது. but your words are life and spirit. ஆனால் உம்முடைய வார்த்தை ஜீவனும் ஆவியுமாயிருக்கிறது. Hide me behind thy cross and you speak to us. என்னை சிலுவையின் பின்னால் மறைத்து நீர் எங்களோடு பேசும். I ask these blessings in your precious and holy name. இந்த ஆசீர்வாதங்களை உம்முடைய விலையேறப்பெற்ற பரிசுத்த நாமத்தில் கேட்கிறேன். Amen. Let's turn to the portion of scripture we read this evening. இந்த மாலையிலே நாம் வாசித்த வேத வாக்கியத்திற்கு திருப்புவோம். My text is found in Gospel according to Luke and chapter 17 and verse 32. என்னுடைய வசனம் லூக்கா 17ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில் இருக்கிறது. It's a very short verse. சுருக்கமான வார்த்தை. Remember Lot's wife. லோத்துவின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். These are the words of our Lord Jesus Christ. இவைகள் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகள். In what context was he speaking? எந்த பொருளிலே அவர் அதை பேசினார்? He was speaking about his impending second coming. அவருடைய மாற்ற முடியாத இரண்டாம் வருகை குறித்து பேசினார். If you read the verses that are ahead of this verse, இந்த வசனத்திற்கு முந்தைய வசனங்களை நீங்கள் வாசித்தால் 24th verse says, "For as lightning that lighteneth out of one part of under heaven and shineth unto the other part under heaven, so shall also the Son of Man be in his day." 24ஆம் வசனம் சொல்லுகிறது, மின்னல் வானத்தின் ஒரு திசையில் தோன்றி மறு திசை வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனும் தம்முடைய நாளிலே தோன்றுவார். And 26th and 27th verse he says it will be like the days of Noah. 26, 27 நோவாவின் நாட்களைப் போல் இருக்கும் என்று சொல்லுகிறார். And as it was in the days of Noah, so shall it also be in the days of the Son of Man. They did eat, drink, married wives. They were given in marriage until the day that Noah entered into the ark and floods came and destroyed them all. நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் நடக்கும். நோவா பேழைக்குள் பிரவேசித்த நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்து குடித்தார்கள், பெண் கொண்டு கொடுத்தார்கள். ஜலப்பிரளயம் வந்து எல்லாரையும் அழித்து போட்டது. And 28 and 29 was likewise also as it was in the days of Lot. They did eat, they drank, they bought, they sold, and they planted, they builded. But the same day that Lot went out of Sodom, it rained fire and brimstone from heaven and destroyed them all. Even thus shall it be in the day when the Son of Man is revealed. 28 30 வரைக்கும் கூட லோத்தினுடைய நாட்களில் நடந்தது போலவும் நடக்கும். ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். லோத்து சோதோமை விட்டு புறப்பட்ட நாளிலே வானத்திலிருந்து அக்கினியும் கந்தகமும் வருஷித்து எல்லாரையும் அழித்து போட்டது. மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலும் அப்படியே நடக்கும். So Noah's days people were surprised and shocked when the floods came. நோவாவின் நாட்களிலே வெள்ளம் வந்த Or rain came and the earth was flooded. நோவாவின் நாட்களிலே மழை வந்து பூமியிலே வெள்ளம் வந்த பொழுது அந்த மக்கள் அதிர்ச்சி அடைந்தார்கள். People did not care about this crazy Noah's preaching or his building that huge ark. நோவா அந்த பெரிய பேழையை கட்டியதை குறித்தோ அவருடைய பிரசங்கத்தை குறித்தோ மக்கள் அக்கறை கொள்ளவில்லை. அதை பைத்தியம் என்று எண்ணினார்கள். They were only mocking and scoffing, but when the rain started, suddenly Noah and his family were locked by God. பரியாசம் செய்து கேலி செய்து கொண்டுதான் இருந்தார்கள். ஆனால் திடீரென்று மழை வந்த பொழுது அந்த திடீரென்று நோவாவும் அவருடைய குடும்பத்தாரும் தேவனாலே அந்த பேழைக்குள்ளாக அடைக்கப்பட்டார்கள். All people, those who were outside the ark, perished in that rain and floods. அந்த பேழைக்கு வெளியிலிருந்து அத்தனை பேரும் மழையிலும் வெள்ளத்திலும் அழிந்து போனார்கள். Likewise in Sodom, God was very grieved, very unhappy with the sins and the wickedness of the people of Sodom. அதே வண்ணமாக சோதோமின் மக்களுடைய பொல்லாப்பு, அவர்களுடைய பயங்கரமான பொல்லாத காரியங்களை குறித்து தேவன் மகிழ்ச்சி அடையவில்லை. But even in Sodom there was one man, Lot, who had some righteousness. Actually in 2 Peter 2:7 and 8 says, Lot was a just man. God saved just Lot, who was a righteous man with a righteous soul.
2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 7-8 சொல்கிறது, லோத்து நீதிமான் என்று, அவன் ஒரு நீதிமானுடைய ஆத்மாவாக இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. God sent 2 angels to warn Lot and his family to come out of Sodom. சோதோமை விட்டு வெளிவரும்படியாக லோத்துவையும் அவனுடைய குடும்பத்தையும் எச்சரிக்க தேவன் 2 தேவதூதர்களை அனுப்பினார். Indeed, Lot was not too hasty to come out. He was lingering, but the angels pulled him out. 2 angels who came in the form of men pulled out Lot, his wife, and 2 daughters out of Sodom. லோத்துவோ வெளியே வர விருப்பமில்லாதவனாக தயங்கிக் கொண்டு இருந்தான். ஆனால் அந்த தேவதூதர்களோ லோத்துவையும் அவனுடைய மனைவி பிள்ளைகளை சோதோமை விட்டு வெளியே வரும்படியாக இழுத்து வந்தார்கள். They were given clear instruction, flee to the mountain, don't look back. தெளிவான கட்டளை கொடுக்கப்பட்டது, மலைக்கு ஓடிப்போங்கள், திரும்பி பார்க்காதிருங்கள். But Lot's wife looked back and became a pillar of salt. She became a monument to remind people of God's judgment. ஆனால் லோத்துவினுடைய மனைவி திரும்பி பார்த்து உப்பு தூணானால் மக்களுக்கு நியாய தீர்ப்பை குறித்து நினைப்பூட்டும்படியாக ஒரு நினைவு சின்னமாகிவிட்டாள். Jesus here is telling the disciples, remember Lot's wife. இங்கே இயேசு சீஷர்களுக்கு சொல்லுகிறார், லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். Usually Bible tells us to remember the great works of great saints of God, those who live close to God. சாதாரணமாக வேதாகமம் தேவனுக்கு நெருக்கமாக வாழ்ந்த பெரிய தேவனுடைய பிள்ளைகள் பரிசுத்தவான்களை நினைக்கும்படியாக சொல்லும். In Mark 14 chapter we see a woman who anointed the feet of Jesus, and there was so many people who criticized, but Jesus said, no, don't criticize her, she has done her best. மார்க்கு 14ஆம் அதிகாரத்திலே ஒரு ஸ்திரீயை குறித்து நாம் பார்க்கிறோம். அவள் இயேசுவினுடைய பாதத்திலே அந்த நல்ல தைலத்தை ஊற்றி அவருடைய தலையிலே அந்த நல்ல தைலத்தை ஊற்றி அவருக்கு அபிஷேகம் பண்ணினார். ஆனால் மற்றவர்கள் குறை சொன்னார்கள். Wherever the gospel will be preached throughout the world, her name will be remembered as a memorial for what she has done. இயேசுவோ அவளை ஒன்றும் சொல்லாதிருங்கள், அவள் சுவிசேஷம் எங்கெல்லாம் அறிவிக்கப்படுகிறதோ அவள் செய்தது நினைவு கூறப்படும்படியாக அங்கே அதை குறித்து பேசப்படும் என்றார். So many names, there are great women of God. There are Ruth, Hannah, Mary, the mother of Jesus. So many whose lives are challenging, inspiring. அநேக நாமங்கள், ரூத்து, இயேசுவினுடைய தாயாகிய மரியாள், இன்னும் மற்ற அநேகருடைய ஜீவியங்கள் ஒரு மக்கள் பிறரை உற்சாகப்படுத்தக்கூடிய ஊக்குவிக்கக்கூடியவர்களுடைய ஜீவியங்கள். We need to remember their lives and see how they became so close to God. அவர்களுடைய ஜீவியங்களை நாம் நினைவில் கொள்ள வேண்டும், எப்படி அவர்கள் தேவனுக்கு நெருக்கமானார்கள் என்று பார்க்க வேண்டும். But here is a warning when we come to Lot's wife. ஆனால் லோத்துவினுடைய மனைவிக்கு வரும்பொழுது இங்கே ஒரு எச்சரிப்பு. Remember Lot's wife. லோத்துவின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். Now we are not told about her name. அவள் பெயர் சொல்லப்படவில்லை. But she became a pillar of salt because of disobedience. ஆனால் அவளோ கீழ்ப்படியாமையினாலே உப்புத்தூணானாள். What are we to remember regarding Lot's wife? நாம் எதனால் லோத்துடைய மனைவி பார்த்து எதையெல்லாம் நினைக்க வேண்டும்? Now we are living in days similar to the lifestyle that was in Sodom and similar to the days in the days of Noah. நோவாவின் நாட்களில் இருந்த வாழ்க்கை முறையின்படியாக, சோதோமின் நாட்களிலே இருந்த அந்த நெறிமுறைகளின் படியாக இந்த நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். People eating, drinking, giving in marriage, doing business, they have forgotten God. மக்கள் புசிக்கிறார்கள், குடிக்கிறார்கள், திருமணத்திலே பெண் கொடுக்கிறார்கள், பெண் எடுக்கிறார்கள், ஆனால் தேவனை மறந்து போனார்கள். Personal advancement and personal pleasures, that is the main thing. தனிப்பட்ட முன்னேற்றம், தனிப்பட்ட இன்பம், அதுதான் முக்கியமானதாக இருக்கிறது. Eat, drink and be merry. குடித்து புசித்து சந்தோஷமாயிரு. No place for God. தேவனுக்கு இடம் இல்லை. And in Sodom people were given to all kinds of wickedness and sins. சோதோமிலே எல்லா விதமான பொல்லாப்புக்கும் பாவத்துக்கும் மக்கள் ஒப்புவிக்கப்பட்டார்கள். Homosexuality, lesbianism and whatever sins, pornography or evil you can name, sexual sins, it was all there in Sodom. ஓரின சேர்க்கை, எல்லா விதமான பாலியல் பாவங்கள், நீங்கள் எந்த பாவத்தை சொன்னாலும் எல்லா பாவமும் அங்கே சோதோமிலே காணப்பட்டது. And it was ripe for judgment. நியாய தீர்ப்புக்கென்று அது சரியாக இருந்தது. But God did not want Lot and his family to be destroyed in that wicked city. அந்த பொல்லாத பட்டணத்திலே லோத்துவும் அவனுடைய குடும்பமும் அழிக்கப்பட தேவன் விரும்பவில்லை. It is sad that Lot made a mistake, a terrible blunder in choosing
to live towards Sodom. சோதோமுக்கு அருகாமையிலே வசிக்கும்படியாக லோத்து தெரிந்து கொண்டதிலே மிகப்பெரிய தவறை செய்தார். அது துக்கமானது. When Abraham gave him the choice, Lot looked at this area towards Jordan, where it was fertile. It was looking so green and nice. He thought, that is the place I want to live. ஆபிரகாம் இவருக்கு தெரிந்து கொள்ளும்படியாக ஒரு வாய்ப்பை கொடுத்த பொழுது சோதோமின் பக்கத்திலே மிக செழிப்பாக இருந்த இந்த பகுதியை அவர் தெரிந்து கொண்டு இங்கே தான் நான் வாழ வேண்டும், இதுதான் சரியான இடம் என்று சொன்னார். No consideration of God's will. தேவ சித்தத்தை குறித்தெல்லாம் எந்த ஒரு அக்கறையும் இல்லை. Unlike Abraham, everywhere he went, he first built an altar, he prayed, he sacrificed, prayed to God. ஆபிரகாமை போல இல்லாதபடிக்கு ஆபிரகாம் எங்கு போனாலும் அங்கே முதலாவது ஒரு பலிபீடத்தை கட்டி ஜெபித்தார், தேவனுக்கு பலி செலுத்தினார். Though he was wealthy, he was rich with cattle, goods, silver and gold, his heart was not on that. அவர் ஐஸ்வர்யவானாக இருந்தார், அவர் எல்லா விதமான பொன் வெள்ளி ஆடு மாடுகளெல்லாம் கொண்டிருந்தார், ஆனால் அவருடைய இருதயம் அதன் மேல் இருக்கவில்லை. So when he gave the choice to his nephew, brother, son, Lot, you choose whatever you want. If you go to the left, I'll go to the other side. தன்னுடைய சகோதரன் மகனாகிய லோத்துவுக்கு ஒரு தெரிந்து கொள்ளும்படியான வாய்ப்பை கொடுத்த பொழுது, நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்று சொல்லி அவனை முதலாவது தெரிந்து கொள்ளும்படி சொன்னார். So all that Lot saw, his eyes, his flesh, he was enchanted by this area towards Sodom, and he chose that fertile plains of Jordan. லோத்துவினுடைய கண்கள், லோத்துடைய மாம்சம், அது எதையெல்லாம் பார்த்ததோ எல்லாவற்றிலும் யோர்தானுடைய அந்த செழிப்பு, யோர்தானுடைய அந்த காரியங்கள் எல்லாம் அவனுடைய கண்களை ஈர்க்கக்கூடியதாக இருந்தது. So it was not God's choice, God's will. இது தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலோ தேவனுடைய சித்தமோ அல்ல. Purely materialistic, greed, covetous choice. வெறுமனே இது பொருளாசையினாலே தெரிந்து கொள்ளப்பட்ட ஒன்று. And he did a great mistake in departing, separating himself from his spiritual uncle Abraham. தன்னுடைய ஆவிக்குரிய மாமனாகிய ஆபிரகாமை விட்டு அவன் விலகி போனதிலே ஒரு பெரிய தவறை அவன் செய்தான். Now what are we to remember about Lot's wife? லோத்தின் மனைவி குறித்து நாம் என்ன நினைக்க வேண்டும்? First of all, remember what privileges she had. முதலாவது அவளுக்கு என்ன ஸ்லாக்கியம் எல்லாம் இருந்தது என்று நினைவில் கொள்ளுங்கள். Secondly, let us consider what problems, what conflicts or temptations she had. இரண்டாவதாக அவள் எந்த விதமான சோதனைகளை, முரண்பாடுகளை சந்திக்க வேண்டியிருந்தது என்று பாருங்கள். Thirdly, what punishment she had to face. மூன்றாவது என்ன தண்டனை அவள் சந்திக்க வேண்டி வந்தது. And look at the privilege she had. அவள் கொண்டிருந்த ஸ்லாக்கியங்களை பாருங்கள். Lot's wife was a privileged person. லோத்துவின் மனைவி ஒரு ஸ்லாக்கியம் பெற்றவள். Although her husband was far from perfect, அவளுடைய கணவன் பரிபூர்ணத்திற்கு தூரமாக இருந்தாலும் Lot was a child of God. லோத்து தேவனுடைய பிள்ளை. As we saw in 2 Peter 2nd chapter 7 and 8. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை நாம் பார்த்த வண்ணமாக. Delivered just Lot, vexed with the filthy conversation of the wicked, for that righteous man dwelling among them in seeing and hearing vexed his righteous soul from day to day with their unlawful deeds. அக்கிரமக்காரருக்குள் வாசமாயிருக்கையில் அவர்களுடைய காமவிகார நடக்கையால் வருத்தப்பட்டு நாள்தோறும் அவர்களுடைய அக்கிரம கிரியையை கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை அவர் ரட்சித்திருக்க. Lot was a just man. லோத்து நீதிமான். In other words, justified. He was a child of God. இன்னொரு விதத்திலே நீதிமானாக்கப்பட்டான், தேவனுடைய பிள்ளை. He was not agreeing to the wicked lifestyle of the people of Sodom. சோதோமில் வாழ்ந்த மக்களுடைய பொல்லாத வாழ்க்கை முறையை அவன் ஒத்துக்கொள்ளவில்லை. At the same time, he did not violently protest. He kept his mouth shut. அதே நேரத்திலே அவன் அதை எதிர்க்கவில்லை, தன் வாயை மூடிக்கொண்டிருந்தான். So the righteous man dwelling among them in seeing and hearing vexed his righteous soul from day to day. அனுதினமும் அவர்களுடைய அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்டான். Anyway, it was a wrong decision. It was a very bad decision for his family too. அது அவனுடைய குடும்பத்திற்கு கூட தவறான தீர்மானமாக, ஒரு மோசமான தீர்மானம் ஆகிற்று. But in spite of all that, we see that Lot was a
child of God, ஆனால் இவைகள் எல்லாம் இருந்த போதிலும் லோத்து ஒரு தேவனுடைய பிள்ளை என்று பார்க்கிறோம். and it is a privilege to have a child of God as a partner. ஒரு தேவனுடைய பிள்ளையை துணைவராக கொண்டிருப்பது ஒரு ஸ்லாக்கியம். Today many people do not bother whether your partner is a converted person or not converted. இன்றைக்கு அநேக மக்கள் தங்களுடைய துணைவர் ரட்சிக்கப்பட்டவரா இல்லையா என்று பார்ப்பதிலே எந்த ஒரு அக்கறையும் கொள்வதில்லை. When it comes to marriage, it is only degrees, money, status and other things that are very prominent. திருமணத்தை பொறுத்தமட்டிலே பட்டங்கள், அந்தஸ்துக்கள், மற்ற காரியங்கள் தான் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. But if you don't do God's will, ஆனால் நீங்கள் தேவ சித்தம் செய்யவில்லை you என்றால் will suffer much in your marriage. உங்கள் திருமணத்தில் அதிக கஷ்டப்படுவீர்கள். If you don't seek God's will and God's direction in the most important decisions of your life, உங்கள் வாழ்க்கையின் மிக முக்கியமான தீர்மானங்களிலே தேவனுடைய வழி நடத்தலையும் தேவ சித்தத்தையும் நீங்கள் தேடவில்லை என்றால் it will bring great damage to you and to your family. அது உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் பெரிய பாதிப்பை கொண்டு வரும். Now, secondly, இரண்டாவதாக, through her marriage with Lot, லோத்துவோடு அவள் திருமணம் செய்தது நிமித்தமாக Lot's wife would have been acquainted with the life of her husband's uncle, that is Abraham, his godly life. தன்னுடைய கணவன் ஆகிய லோத்தினுடைய மாமன் ஆபிரகாமுடைய தேவ பக்தியுள்ள ஜீவியத்தை குறித்து அவள் பார்த்திருப்பாள், அறிந்திருப்பாள். She would have noticed and she would have learned how Abraham was dealing in every situation. அவள் பார்த்து ஆபிரகாம் சூழ்நிலைகளை எப்படி சமாளிக்கிறார் என்று கற்றறிந்திருப்பாள். Though he was not fully perfect in everything, அவரும் எல்லாவற்றிலும் பரிபூர்ணராக இல்லாத போதிலும், but then he had a heart for God. ஆனால் தேவனுக்கென்று இருதயத்தை கொண்டிருந்தார். He gave first place to God. முதல் இடத்தை தேவனுக்கு கொடுத்தார். Wherever he went, he built an altar, sacrificed and prayed to the living God. எங்கே போனாலும் பலிபீடத்தை கட்டி பலி செலுத்தி ஜீவனுள்ள தேவனை நோக்கி ஆராதித்தார். It was God's call that brought him thousands of kilometers from the land of Ur, of Chaldees and Haran to this place of Canaan. தேவனுடைய அழைப்பே அவரை அந்த ஊர் என்னும் பட்டணத்தை விட்டு இந்த கானானுக்கு கொண்டு வந்தது. And he was determined to follow God and do God's will. தேவனை பின்பற்றி தேவ சித்தம் செய்வதிலே தீர்மானித்திருந்தார். He was walking by faith, not by sight. அவர் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடந்தார். So he did not choose by what he saw like Lot chose. லோத்து தெரிந்து கொண்ட வண்ணமாக அவர் பார்த்ததை வைத்து அவர் தெரிந்து கொள்ளவில்லை. But he was a man of prayer. அவர் ஜெபிக்கிற And மனிதன். he was a righteous man. நீதிமான். When Lot and his family and all his goods were captured by those kings, 4 kings, Chedor, Lamar and other 3 kings together, லோத்துவும் அவருடைய குடும்பமும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் அந்த 3 ராஜாக்கள் சேர்ந்து கைப்பற்றி கொண்டபோது, it was the intervention of Abraham and his servants who fought these enemy kings and released Lot and his family and even these kings of Sodom. Abraham was instrumental in releasing them. ஆபிரகாமும் அவனுடைய ஆட்களுமே இடைப்பட்டு அந்த சோதோமினுடைய சத்துருக்களோடு சண்டையிட்டு அவர்களை விடுவிக்கும் காரியத்திலே ஆபிரகாம் முக்கிய கருவியாக இருந்தார். Genesis 14:16 says he brought back all the goods and also brought again his brother Lot and his goods and the women also and the people. ஆதியாகமம் 14:16 சொல்லுகிறது, சகல பொருட்களையும் திரும்பி கொண்டு வந்தான், தன் சகோதரனாகிய லோத்தையும் அவனுடைய பொருட்களையும் ஸ்திரீகளையும் ஜனங்களையும் திரும்ப கொண்டு வந்தான். In 21 and 21 verses, we need not turn to that. The kings of Sodom and the other kings that were with him, they wanted to give gifts, presents to Abraham and reward Abraham handsomely. 21-22 வசனங்களிலே சோதோமின் ராஜாக்களும் மற்ற ராஜாக்களும் ஆபிரகாமுக்கு அதிகமாக வெகுமானம் கொடுக்கும்படி விரும்பினார்கள். But Abraham said, no, I don't want any gifts or any money or anything. Only you give the people. I don't want anything. ஆபிரகாம் சொன்னார், எனக்கு எதுவுமே வேண்டாம், பணமோ பொருளோ எதுவும் வேண்டாம், ஆனால் ஜனங்களுக்கு கொடுங்கள், எனக்கு ஒன்றும் வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். So all these things, Lot's wife also would have seen how Abraham, this godly uncle of Lot, was dealing with
their family and with others. இந்த எல்லா காரியத்திலும் லோத்துவினுடைய மாமனாகிய ஆபிரகாம் எப்படியாக எல்லா காரியத்தையும் நடப்பிக்கிறார் என்பதை லோத்துவினுடைய மனைவி பார்த்திருக்க கூடும். And the same chapter mentions Melchizedek, the king of Salem, came and Abraham offered to him his tithes and gifts, and he was a type of Christ. அதே அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம், மெல்கிசேதேக் என்னும் ஆசாரியன் வந்தார், அவருக்கு ஆபிரகாம் தசமபாகம் கொடுத்தார் என்று அவர் இயேசு கிறிஸ்துவினுடைய ஒரு வடிவம் என்றும் பார்க்கிறோம். So Lot's wife was privileged because she had a husband who was a child of God. ஒரு தேவனுடைய பிள்ளை ஆகிய ஒரு மனிதனை தன் கணவனாக கொண்டதினாலே லோத்துவின் மனைவி ஸ்லாக்கியம் பெற்றவள். He was not interested, he did not delve in any of the sins that the people of living in Sodom committed. சோதோமில் வாழ்ந்த மக்கள் செய்து வந்த எந்த பாவத்தையும் அவன் செய்யவில்லை, அதிலே அவன் விருப்பம் காட்டவும் இல்லை. Lot's wife also saw the godly life of their uncle Abraham. ஆபிரகாம் ஆகிய அவர்களுடைய மாமனுடைய தேவபக்தி உள்ள வாழ்க்கையும் லோத்துவின் மனைவி பார்த்தார். How his life was steadily progressing. He made mistakes, but then he came back to God and he was looking to God at every step of his life. அவர் தவறு செய்திருந்த போதிலும் தேவன் பக்கமாக மறுபடியும் திரும்பி வந்தார். தன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நிலையிலும் தேவனை நோக்கி பார்த்தார். அவருடைய வாழ்க்கையில் எப்படி முன்னேறினார் என்பதை லோத்துவின் மனைவி கவனித்து வந்தார். Next privilege that Lot's wife enjoyed was லோத்துவின் மனைவி அனுபவித்த அடுத்த ஸ்லாக்கியம், she was given the warning regarding the impending judgment on Sodom. சோதோமின் மேலே வர இருந்த நியாய தீர்ப்பை குறித்து எச்சரிப்பு அவளுக்கு கொடுக்கப்பட்டது. It was in God's mercy, God's compassion, and also Abraham's prayers for Lot and his people that God sent these two angels to warn Lot. தேவனுடைய இரக்கம், தேவனுடைய மனதுருக்கம், லோத்துவுக்காக அவனுடைய ஜனங்களுக்காக ஆபிரகாமுடைய ஜெபமே தேவன் இந்த தூதர்களை லோத்துவின் பக்கமாக அனுப்பினார். So Lot, his family, his wife, daughters, they were all warned to flee from the wrath to come. லோத்துவினுடைய மனைவி, பிள்ளைகள், அவர்கள் எல்லாருக்குமே வர இருந்த அந்த தேவ கோபாக்கினை தப்பித்துக் கொள்ளும்படியாக எச்சரிப்பு கொடுக்கப்பட்டது. You and I are living in a world, in a generation that is ripened for God's judgment. தேவனுடைய நியாய தீர்ப்புக்கென்று சரியாக இருக்கிற ஒரு உலகத்திலே நீங்களும் நானும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். Are we fleeing from the wrath to come? வர இருக்கிற கோபாக்கினைக்கு தப்பி ஓடுகிறோமா? Or are you toying with sin and world and evil? இல்லை என்றால் பாவத்தோடு உலகத்தோடு பொல்லாப்போடு விளையாடுகிறோமா? So this Lot's wife was a privileged person. Along with Lot and the family, they were warned, and the angel of the Lord himself came physically to their home to warn them to get out of the city. லோத்துவினுடைய மனைவி ஸ்லாக்கியம் பெற்றவள். லோத்தோடு அவருடைய குடும்பத்தினர் அனைவரும்படியும் எச்சரிக்கும்படியாக தேவதூதன் அந்த இடத்திலே இறங்கி வந்து பட்டணத்தை விட்டு வெளியே போகும்படி அவர்களை எச்சரித்தார். Genesis 19:15. ஆதியாகமம் 19:15. Okay, before that, we see that when Lot lingered along with his wife, the angels literally dragged them out of Sodom, holding their hands. அதற்கு முன்பாக நாம் பார்க்கிறோம், லோத்து தாமதித்துக் கொண்டிருந்த பொழுது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷர் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் அவன் 2 குமாரத்தின் கையையும் பிடித்து அவனை பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய் விட்டார்கள். Isn't it a privilege to have your hands held by the angel of the Lord to bring you out of danger? உங்களை அபாயத்திலிருந்து வெளியே கொண்டு வரும்படியாக தேவதூதனுடைய கரங்கள் உங்களை பற்றி கொண்டு இருப்பது ஒரு பெரிய ஸ்லாக்கியம் அல்லவா? I have not experienced physically the angel of the Lord holding my hand, தேவதூதன் என்னுடைய கரத்தை பிடித்ததை நான் சரீர பிரகாரமாக அனுபவித்ததில்லை. but countless times God's grace, God has brought me out of great dangers. ஆனால் அநேக முறைகள் தேவனுடைய கிருபையினாலே பெரிய அபாயங்களிலிருந்து தேவன் என்னை வெளியே கொண்டு வந்திருக்கிறார். I can say that many of you can testify in your life how God helped you through many dangers, sicknesses and near death experiences. உங்களில் அநேகர் கூட உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் எப்படியாக பெரிய அபாயங்கள், மரணத்துக்கு அருகாமையிலிருந்தெல்லாம் உங்களை வெளியே கொண்டு வந்தார் என்று சொல்லும் அனுபவம் உங்களுக்கு இருக்கும் என்று நம்புகிறேன். Genesis 19:15 says, and when the morning arose, then the angels hastened Lot, saying, arise, take thy wife and the 2 daughters which are here, lest thou be consumed in the iniquity of the city. And while he lingered, the men laid hold upon the hand
and upon the hand of his wife, upon the hand of his 2 daughters. And the Lord being merciful unto them, they brought him forth and set him without the city. ஆதியாகமம் 19, 15, 16 வசனங்கள். கிழக்கு வெளுக்கும் போது அந்த தூதர் லோத்தை நோக்கி, பட்டணத்திற்கு வரும் தண்டனையில் நீ அழியாதபடிக்கு எழுந்து உன் மனைவியையும் இங்கே இருக்கிற உன் 2 குமாரத்திகளையும் அழைத்து கொண்டு போ என்று சொல்லி அவனை துரிதப்படுத்தினார்கள். அவன் தாமதித்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷர் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் அவன் 2 குமாரத்திகளின் கையையும் பிடித்து அவனை பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய்விட்டார்கள். It was very sad to see, in spite of the privileges Lot's wife enjoyed, இத்தனை ஸ்லாக்கியங்கள் லோத்து மனைவி அனுபவித்திருந்த போதிலும், a godly converted husband, ஒரு தேவ பக்தியுள்ள ரட்சிக்கப்பட்ட கணவன், close proximity to a spiritual giant, Abraham, who became the father of faith, father of the faithful, father of the nation of Israel. ஒரு ஆவிக்குரிய வீரனாகிய ஒரு விசுவாசிகளுடைய தகப்பனான, இஸ்ரவேலருடைய தகப்பனான ஆபிரகாமுக்கு அருகாமையிலே வாழ்ந்த ஸ்லாக்கியம் பெற்றிருந்தாள். Instead of continuing to be close to him, Lot separated with his family, went towards Sodom. அவரோடு தொடர்ந்து நெருக்கமாக இருப்பதற்கு பதிலாக லோத்து அவருடைய குடும்பத்தோடு பிரிந்து சோதோமுக்கு போனார். And Lot's wife disobeyed, and we'll come to that later. Only Lot and the daughters were saved from the judgment that came upon the city of Sodom. லோத்துவின் மனைவி கீழ்ப்படியாமல் போனால் லோத்துவும் லோத்துவினுடைய 2 பிள்ளைகளுமே சோதோமை விட்டு வெளியே வந்தார்கள். So let us come to the second point. What was the problem of Lot's wife? லோத்துவின் மனைவியின் பிரச்சனை என்ன என்று 2வது காரியத்திற்கு வருவோம். Jesus warned us to remember Lot's wife, because in spite of the warnings given, in spite of the instruction not to look back, she disobeyed and became a pillar of salt. எச்சரிப்புகளும் கட்டளைகளும் கொடுக்கப்பட்டு திரும்பி பாராதே என்று சொன்ன பொழுதிலும் லோத்துவினுடைய மனைவி அதற்கு செவி கொடாமல் அவள் திரும்பி பார்த்து உப்பு தூணானாள். 1917, Genesis 19:17, and it came to pass when they had brought them forth abroad that he said, escape for thy life, look not behind thee, neither stay thou in all the plain, escape to the mountain, lest thou be consumed. But his wife looked back from behind him. She became a pillar of salt. ஆதியாகமம் 19:17, அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர், உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்றார். அதற்கு லோத்து, Her affections were wrong. அவருடைய விருப்பங்கள் தவறானது. Although she had come out of Sodom, but all her heart was still in Sodom. சோதோமை விட்டு அவள் வெளியே வந்த போதிலும் அவள் இருதயம் சோதோமில் இருந்தது. Sodom was still in her heart. சோதோம் இன்னும் அவள் இருதயத்தில் இருந்தது. What about my clothes, my jewelry, all my best things are in the bureau in Sodom. என் உடுப்புகளை குறித்து என்ன, நகைகளை குறித்து என்ன, என்னுடைய மிகச் சிறந்ததெல்லாம் சோதோமிலே பீரோவிலே இருக்கிறதே. Oh, I am leaving so many of my things dear to my heart in Sodom. என்னுடைய இருதயத்திற்கு மிகவும் பிரியமான அநேக காரியங்களை சோதோமிலே விட்டு போகிறேனே. And I am leaving some of my friends with whom I have newly made friends. I am leaving them. நான் புதிதாக சந்தித்த நண்பர்களை எல்லாம் கூட விட்டு போகிறேனே. Her affections were wrong. அவளுடைய விருப்பங்கள் தவறானது. We need to be warned. நாம் எச்சரிக்கப்பட வேண்டும். Don't love the world. உலகத்தை நேசிக்காதீர்கள். Don't become one with the world. உலகத்தோடு ஒன்றாகாதீர்கள். When uncle was repenting, turning to the Lord, God told him, you separate yourself and start the gospel clinic. அங்கிள் மனம் திரும்பி தேவன் பக்கம் திரும்பிய பொழுது தேவன் சொன்னார், நீ பிரிந்து வந்து தனியாக ஒரு சுவிசேஷ மருத்துவமனை ஆரம்பி என்று. So leaving a profit making hospital, he came and started the gospel clinic. லாபம் சம்பாதிக்கும் மருத்துவமனையை விட்டு வெளியே வந்து சுவிசேஷ மருத்துவமனை ஆரம்பித்தார். He didn't say, how will I manage my expenses and all the needs. என் செலவுகளை தேவைகளை எப்படி சமாளிப்பேன் என்று அவர் கேட்கவில்லை. No, God told him that God will provide. தேவன் சொன்னார் தான் கொடுப்பேன் என்று. So without much friction, he talked to his partner and came away, started the gospel clinic in Royapuram. அதிக பிரச்சனை இல்லாதபடி தன்னோடு அந்த பங்குதாரராக இருந்தவரிடத்திலே பேசிவிட்டு வெளியே வந்து ராயபுரத்திலே சுவிசேஷ மருத்துவமனை ஆரம்பித்தார். We have seen so many people in the fellowship. It was not money that
guided them in their decisions. சகவாசத்திலே அநேகரை நாம் பார்த்திருக்கிறோம். பணம் அவர்களுடைய தீர்மானங்களில் அவர்களை வழி நடத்தவில்லை. After my medicine, I was working in a mission hospital in Kerala. என்னுடைய மருத்துவ படிப்புக்கு பிற்பாடு கேரளாவிலே ஒரு மிஷன் மருத்துவமனையில் வேலை செய்து கொண்டிருந்தேன். I had indicated, written to Brother Joe, I want to really learn and be involved in God's work. நான் கற்றுக்கொண்டு தேவனுடைய ஊழியத்திலே இருக்க விரும்புகிறேன் என்று சகோதரன் ஜோவுக்கு எழுதினேன். Brother Joe wrote me a letter, come on, you leave that job, come here, help in the gospel clinic in Roypuram, stay in the Bible college and be a part-time Bible student. சகோதரன் ஜோ சொன்னார்கள், நீ வேலையை விட்டு இங்கே வந்துவிடு, ராயபுரத்திலே சுவிசேஷ மருத்துவமனையிலே உதவி செய், பைபிள் கல்லூரியிலே படித்து அது பகுதி நேர மாணவனாக இரு என்றார்கள். I did not ask how much money will I get. எவ்வளவு பணம் கிடைக்கும் என்று நான் கேட்கவில்லை. Will I be able to manage my expenses as I am no longer under my parents' support? நான் என்னுடைய பெற்றோரின் ஆதரவில் இல்லை, ஆகவே என்னாலே செலவுகளை சமாளிக்க முடியுமா என்று கேட்கவில்லை. No, God's will, God's choice, I knew God will provide. தேவ சித்தம், தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல், தேவன் கொடுப்பார் என்று எனக்கு தெரியும். Now, Lot's wife had her affections. She had set her affections on Sodom. லோத்துவினுடைய மனைவி தன்னுடைய பிரியத்தை சோதோமின் மேல் வைத்தாள். So she could not really get away from Sodom. அவள் சோதோமை விட்டு வெளியே வர முடியவில்லை. Secondly, wrong assumption. இரண்டாவது தவறான யூகங்கள். Not only wrong affection, wrong assumption. தவறானவற்றின் மேல் பிரியம் மாத்திரமல்ல, தவறான யூகங்கள். She would have argued in her heart. அவள் இருதயத்தில் விவாதித்திருக்கலாம். What is there in looking back? திரும்பி பார்ப்பதில் என்ன இருக்கிறது? After all, I have come out of Sodom. நான் தான் சோதோம் விட்டு வெளியே வந்துட்டேனே. I need not take the words of these angels literally. இந்த தேவதூதர்களுடைய வார்த்தையை நான் அப்படியே எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை. God is a merciful God. தேவன் இரக்கமுள்ள தேவன். Today many people have that argument when they go into the world and when they sin and disobey God's word. இன்றைக்கு अनेक மக்கள் உலகத்திற்குள்ளாக போய் பாவம் செய்து தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போகும்போது இப்படியாக விவாதிக்கிறார்கள். Everybody sins. எல்லாரும் பாவம் And செய்கிறார்கள். even if I sin, God will forgive. நான் செய்தால் பாவம் செய்தாலும் தேவன் மன்னிப்பார். So why not I commit sin? ஆகவே நான் ஏன் பாவம் செய்ய கூடாது? No, that is a terrible thing. அது பயங்கரமான காரியம். When you know that God hates sin, தேவன் பாவத்தை வெறுக்கிறார் என்று நீ அறிந்திருக்கும் போது how can you go against God's word and God's desire and commit sin? எப்படி தேவனுடைய வார்த்தைக்கு எதிராக தேவனுடைய காரியங்களுக்கு எதிராக போய் பாவம் செய்ய முடியும்? Of course, Lot himself had made great blunder. He first pitched his tent towards Sodom, then went into Sodom and finally became a leader, elder, sitting at the gate of Sodom. லோத்துவே பெரிய ஒரு தவறை செய்திருந்தான். முதலாவது சோதோம் பக்கமாக தன்னுடைய கூடாரத்தை போட்டான். அதன் பிற்பாடு சோதோமிற்கு போயிருந்தான். பிற்பாடு சோதோமிலே ஒரு மூப்பனாக இருந்து ஊரின் வாசலிலே அமர்ந்தான். Today many people do not have the consciousness of the holiness of God. இன்றைக்கு अनेक மக்கள் தேவனுடைய பரிசுத்தத்தினுடைய உணர்வே இல்லாமல் இருக்கிறார்கள். So that's why they think they can sin and get away with it. ஆகவே தான் பாவம் செய்து விட்டு அதை விட்டு தப்பிக்கொள்ளலாம் என்று எண்ணுகிறார்கள். It is a terrible thing to go against God's word. தேவனுடைய வார்த்தைக்கு எதிராக போவது பயங்கரமான It is காரியம். more terrible when you know the word of God and when you know it is a sin and still you commit sin. தேவனுடைய வார்த்தையை நீங்கள் அறிந்திருந்தும் இது பாவம் என்று தெரிந்திருந்தும் மறுபடியும் பாவம் செய்வது பயங்கரம். Her punishment was terrible. அவளுடைய தண்டனை பயங்கரமானது. Lot's wife was nearly saved but still lost. லோத்துவின் மனைவி கிட்டத்தட்ட காப்பாற்றப்பட்டாள், ஆனாலும் இழக்கப்பட்டாள். Jesus warned us to remember Lot's wife as she was warned and helped to come out of the city, but still she was not saved. லோத்துவின் மனைவி எச்சரிக்கப்பட்டாள், பட்டணத்தை விட்டு வெளியே வரும்படி உதவி செய்யப்பட்டாள், ஆனாலும் அவள் தப்பித்துக் கொள்ளவில்லை. ஆகவே நாம் அவளை நினைக்க வேண்டும் என்று எச்சரிக்கப்படுகிறோம். She became a monument of salt. அவள் உப்புத்தூணானாள். We need to be very watchful, careful. நாம் மிகவும் விழிப்புள்ளவர்களாக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். Proverbs 27:1 says, boast not thyself of tomorrow, for thou knowest not what a day may bring forth. நீதிமொழிகள் 27:1 சொல்லுகிறது, நாளைய தினத்தை குறித்து பெருமை பாராட்டாதே, ஒரு நாள் பிறப்பதை அறியாயே. 1 Thessalonians 5:3 says, for when they shall say peace and safety, then sudden destruction cometh upon them as travail upon a woman with child,
and they shall not escape. 1 தெசலோனிக்கேயர் 5:3 சொல்லுகிறது, சமாதானமும் சௌக்கியமும் உண்டு என்று அவர்கள் சொல்லும்போது கர்ப்பவதியானவளுக்கு வேதனை வருகிறது போல அழிவு சடிதியாய் அவர்கள் மேல் வரும், அவர்கள் தப்பி போவதில்லை. So Jesus told his disciples, and Jesus is telling us, remember Lot's wife. இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு சொன்னார், நமக்கு சொல்லுகிறார், லோத்துவின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். We are living in days where everything is similar, like the sins that were done in Lot's days. லோத்துவின் நாட்களிலே செய்யப்பட்ட பாவத்திற்கு ஒத்த பாவங்கள் இந்த நாட்களிலே செய்யப்படும்படியாக The இருக்கிறது. lifestyle in this world, இந்த உலகத்து வாழ்க்கை முறையும், the homosexuality, the lesbianism, the sexual perversion that was happening in Lot's days. அந்த ஓரின சேர்க்கைகளும் லோத்துவின் நாளிலே நடந்த வண்ணமாக பாலியல் தாறுமாறுகளும், It is so common like drinking water. அது தண்ணீர் குடிப்பது போல சாதாரணமாக இருக்கிறது. People make fun of the word of God that calls all these sins abominable. தேவனுடைய வார்த்தை இந்த பாவங்களை எல்லாம் அருவருப்பு என்று சொல்லுகிறது. ஆனால் மக்கள் தேவனுடைய வார்த்தையை கேலி செய்கிறார்கள். Lot was asked to flee from the wrath to come. வர இருக்கும் கோபாக்கினை விட்டு தப்பி ஓடும்படி லோத்துவுக்கு சொல்லப்பட்டது. You take your wife, you take your daughters, all that you have, you take it out from Sodom. லோத்துவே, உன்னுடைய மனைவியையும் உன்னுடைய மகள்களையும் நீ கொண்டிருக்கிற எல்லாவற்றையும் சோதோமை விட்டு எடுத்து ஓடு. But even in this matter, Lot was not too much in a hurry. ஆனால் இந்த காரியத்தில் லோத்து அவசரப்படவில்லை. And while he lingered, these angels forced him, come on, come fast, we can do nothing unless you come out. அவன் தாமதித்துக் கொண்டிருந்த பொழுது அந்த தேவதூதர்கள் அவனை கட்டாயப்படுத்தினார்கள், நீ வெளியே வராதபடி நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது, சீக்கிரம் வா என்றார்கள். Escape for thy life, look not behind thee, neither stay thou in the plain, escape to the mountain, lest thou be consumed. உன் ஜீவனை காத்துக்கொள்ள ஓடு, நீ சமவெளியில் நில்லாதே, மலைக்கு ஓடிப்போ, நீ பட்சிக்கப்பட்டு போகாத படிக்கு. Even in this, Lot was trying to bargain. Oh, this mountain is too high to climb, I will go here, this little hill. இதிலே கூட லோத்து பேரம் பேசிக் கொண்டிருந்தான், இந்த மலை மிகவும் உயரமாக இருக்கிறது, ஏறுவதற்கு கஷ்டமாக இருக்கும், கொஞ்சம் பக்கத்தில் போகிறேன் என்னெல்லாம் சொன்னான். And Lot's wife did not take it too seriously. She looked back, she perished, she was consumed. By that judgment, she became a pillar of salt. லோத்துவுடைய மனைவியும் அதை சரியானபடி எடுத்துக்கொள்ளாத படிக்கு அவள் சாதாரணமாக எடுத்துக்கொண்டு திரும்பி பார்த்தாள், உப்பு தூணானாள். Bible gives us only one way to escape the judgment of God. தேவனுடைய நியாயத்திற்கு தப்பிப்பதற்கு வேதம் ஒரு வழியைத்தான் சொல்லுகிறது. These people were asked to flee to the mountain. இந்த மக்கள் மலைக்கு ஓடும்படி சொன்னார்கள், Only way to சொல்லப்பட்டார்கள். escape God's impending judgment is to flee for refuge to Mount Calvary. தேவனுடைய அந்த நியாய தீர்ப்பிலிருந்து தப்பித்துக் கொள்ளுவதற்கு ஒரே வழி கல்வாரி மலைக்கு ஓடுவது. Where Jesus gave his life, his blood, his flesh was bruised, broken for my sin, for your sin. அங்கே இயேசு தன்னுடைய ஜீவனை கொடுத்தார், இரத்தத்தை கொடுத்தார். அவருடைய சரீரம் என்னுடைய பாவத்திற்காக, உங்கள் பாவத்திற்காக அடிக்கப்பட்டு கிழிக்கப்பட்டது. He paid the full redemption, full prayachit bali for your sin, my sin upon the cross. சிலுவையிலே உங்கள் பாவத்திற்காக, என் பாவத்திற்காக முழு பிராயச்சித்த பலியையும் அவர் செலுத்தினார். Today he is not on the cross. இன்றைக்கு அவர் சிலுவையில் இல்லை. The resurrected Lord is reigning supreme. உயிர்த்தெழுந்த தேவன் வல்லமை உள்ளவராக ஆளுகை He செய்கிறார். has power to forgive you, உங்களை மன்னிக்கும் வல்லமை அவருக்கு உண்டு. cleanse you and make you a new person. உங்களை கழுவி புதிய நபர் ஆக்கும்படி. Hebrews 12:18 says, for you are not come unto mount that might be touched, that burn with fire, nor unto blackness and darkness and tempest. எபிரேயர் 12:18 சொல்லுகிறது, தொடக்கூடியதும் அக்கினி பற்றி எரிகிறதுமான மலையினிடத்திற்கும் மந்தாரம், இருள், பெருங்காற்று ஆகிய இவைகளிடத்திற்கும். When Moses was climbing that Mount Sinai, he was very much afraid of the fire and the terribleness, and this is what he said. அந்த சீனாய் மலையிலே மோசே ஏறிய பொழுது அங்கே இருந்த அந்த அக்கினியையும் அந்த பயங்கரமான புகையையும் பார்த்து மோசே பயந்தார். இதைத்தான் சொன்னார். It is terrible to approach the living God. ஜீவனுள்ள தேவனை வந்து சந்திப்பது பயங்கரமானது. But the 22nd verse, Hebrews 12:22 says, but you are come unto Mount Zion, unto the city of the living God, the heavenly city, to an innumerable company of angels. எபிரேயர் 12:22 சொல்கிறது, நீங்களோ சீயோன் மலையினிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமினிடத்திற்கும் 1000-10,000 தேவர்களிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். We have a hope
in Christ. கிறிஸ்துவிலே நமக்கு நம்பிக்கை உண்டு. We have a refuge in Christ. கிறிஸ்துவிலே நமக்கு அடைக்கலம் உண்டு. We have cleansing, we have purity. நமக்கு சுத்திகரிப்பு, தூய்மை உண்டு. Don't play with the world. உலகத்தோடு விளையாடாதீர்கள். Don't play with the flesh. மாம்சத்தோடு விளையாடாதீர்கள். Don't compromise with sin. பாவத்தோடு ஒத்து போகாதீர்கள். God is calling you to a holy life. தேவன் பரிசுத்த ஜீவியத்திற்கு உங்களை அழைக்கிறார். God is calling you to a victorious life. வெற்றியுள்ள வாழ்க்கைக்கு தேவன் அழைக்கிறார். Don't spoil your testimony. உங்கள் சாட்சியை கெடுத்து போடாதீர்கள். Lot could have been a wonderful testimony. லோத்து அருமையான சாட்சியாக இருந்திருக்கலாம். But then he spoiled his life. ஆனால் தன் வாழ்க்கையை அவர் அழித்துக் கொண்டார். Finally, the daughters had to commit incest, and then they gave birth to two sons who became enemies of Israel, Moab and Ammon. They gave so much trouble to the chosen nation. கடைசியிலே அவருடைய மகள்கள் தகாத உறவிலே ஈடுபட்டார்கள். இஸ்ரவேலருக்கு சத்துருக்களாகிய அம்மோன், மோவாபியர் ஆகிய இரண்டு சந்ததியை உருவாக்கினார்கள். On the other hand, Abraham obeyed God. மாறாக தேவனுக்கு கீழ்ப்படிந்த ஆபிரகாம் He rose higher and higher. அதிகமாக உயர்ந்தார். He made mistakes. தவறு செய்தார். In the matter of going to Egypt, he made mistakes. எகிப்து போன காரியத்தில் தவறு செய்தார். In the matter of telling that Sarah was his sister or half sister, it was a half truth, it was not the full truth. சாராள் தன்னுடைய சகோதரி என்று சொன்னது முழு உண்மை அல்ல, அது அரை உண்மையாக இருந்தது. அதிலே தவறு செய்தார். The maid that he got in Egypt, Hagar, that was also a big trouble for him. எகிப்திலிருந்து அவர்கள் பெற்றுக்கொண்ட அந்த அடிமை பெண் ஆகார் அவர்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையானாள். Abraham chose to walk by faith, look at God, and finally God blessed him in a very great way. ஆபிரகாம் தேவனை நோக்கி பார்த்து விசுவாசத்தில் நடந்தும்படியாக தெரிந்து கொண்டார். தேவன் அவரை மிகப்பெரிய அளவிலே கடைசியில் ஆசீர்வதித்தார். He became the father of the nation of Israel. இஸ்ரவேல் தேசத்தினுடைய தகப்பனானார். He is called the father of faith or the father of the faithful. விசுவாசத்தின் தகப்பன் என்றும் உண்மையுள்ளவர்களின் தகப்பன் என்றும் அழைக்கப்பட்டார். May God help us to walk in the steps of Abraham. ஆபிரகாமுடைய அடிச்சுவடுகளில் நடக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. Not in the ways of Lot and his wife. Not in the ways of லோத்துவின் மனைவியின் வழிகளில் அல்ல. Jesus warned, remember Lot's wife. இயேசு எச்சரிக்கிறார், லோத்துவின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். So that we don't follow her ways. நாம் அவளுடைய வழிகளை பின்பற்றாதபடி. Let us pray. நாம் ஜெபிப்போம். Father, we thank you for all the warnings and exhortations in the word of God. பிதாவே, தேவனுடைய வார்த்தையிலே இருக்கக்கூடிய எச்சரிப்புகள் புத்திமதிகளுக்காக நன்றி. Our Lord's wife was a privileged person. எப்படி லோத்துவின் மனைவி ஸ்லாக்கியம் பெற்றவள். She had a converted husband as a partner. ரட்சிக்கப்பட்ட கணவன் துணைவராக இருந்தார். And she was close to this man of God, Abraham. தேவ மனிதனாகிய ஆபிரகாமுக்கு நெருக்கமாக ஜீவித்தாள். In spite of all this, they separated and went towards Sodom. ஆனாலும் அவர்கள் பிரிந்து சோதோமை நோக்கி போனார்கள். And how slowly drifted into the lifestyle in Sodom. எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சோதோமின் வாழ்க்கை முறைக்குள்ளாக விலகி போனார்கள். Daughters got engaged to husbands in Sodom. சோதோமிலே அவர்களுடைய மகள்களுக்கு நிச்சயிக்கப்பட்டது. Though they were not married. அவர்களுக்கு திருமணம் ஆகாத போதிலும். And Sodom had come into சோதோம் அவர்களுக்குள்ளாக வந்து விட்டது. Lord, let us be warned. ஆண்டவரே, நாங்கள் எச்சரிக்கப்படட்டும். In spite of the warnings, Lot's wife looked back. எச்சரிப்புகள் கொடுக்கப்பட்ட போதிலும் லோத்துவின் மனைவி திரும்பி பார்த்தார். Let us not be those who look back at the world and say, oh, I left so many wonderful things. உலகத்தை திரும்பி பார்த்து ஐயோ அருமையான காரியங்களை விட்டுவிட்டேனே என்று சொல்லக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க வேண்டாம். Instead, let us look at the new Jerusalem, the heavenly Jerusalem. மாறாக அந்த பரம எருசலேமை, புதிய எருசலேமை நாங்கள் நோக்கி பார்க்கட்டும். What great treasures you have purchased for us through your death on the cross. நீர் அந்த சிலுவையிலே மரித்ததன் மூலமாக எவ்வளவு பெரிய பொக்கிஷங்களை நீர் எங்களுக்காக வாங்கி இருக்கிறீர். What great inheritance you have kept for us in heaven. பரலோகத்திலே எங்களுக்கு எப்பேற்பட்ட சுதந்திரத்தை வைத்திருக்கிறீர். Let us look at the great treasures you have purchased for us and let us run our race faithfully. நீர் எங்களுக்காக வாங்கி இருக்கிற பெரிய பொக்கிஷங்களை நோக்கி பார்த்து எங்கள் ஓட்டத்தை நாங்கள் விசுவாசத்தோடு ஓடட்டும். Help us and guide us. எங்களுக்கு உதவி செய்யும் வழி நடத்தும். In Jesus' holy name I pray. இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென். கடைசியாக யாவரும் எழுந்து நின்று 64ஆம் பக்கத்தில் 168வது பாடலை பாடலாம். ஏசு மரித்தார் என்றெண்ணாமல் வாழ்ந்தேன் பாவத்தின் மைகளிலே. Years I spent in vanity and pride. ஏசு மரித்தார் என்றெண்ணாமல்
பாடைந்தேன் கல்வாரியில். தேவ துரோகியான பாவி நான் உடைந்து நொறுங்கி அழுதேன். வேத வாக்கியத்தின் வெளிச்சத்தால் கல்வாரி முன் கிருபை இரக்கம் ஏராளம் மன்னிப்பு மங்கு எனக்குண்டு. பாவம் நீங்கி ரட்சிப்படைந்தேன் கல்வாரியில். கொடுத்தேன் என் சொந்தமானைத்தும் ஏற்றேன் இயேசுவை என் ராஜனாய். களிப்புடன் கீதம் பாடுவேன் கல்வாரியை. கிருபை இரக்கம் ஏராளம் மன்னிப்பு மங்கு எனக்குண்டு. பாவம் நீங்கி ரட்சிப்படைந்தேன் கல்வாரியில். ரட்சிப்பின் திட்டத்தை வகுத்த தேவ அன்பு மாபெரியது. நானும் தேவனோடு ஒன்றானேன் கல்வாரியில். கிருபை இரக்கம் ஏராளம் மன்னிப்பு மங்கு எனக்குண்டு. பாவம் நீங்கி ரட்சிப்படைந்தேன் கல்வாரியில். Let us pray. Now may the grace of the Lord Jesus Christ, love of the Father, fellowship and communion of the Holy Spirit may rest and abide with all of us, both now and forevermore. Amen.